ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனா புட்டிக். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அழகான ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன். அதுக்கு முதல்ல நான் ஒரு பட்டர்ஃப்ளையை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதுக்கு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு நான் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபேஸுக்கு நான் ஒரு ஒயிட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்தடுத்து போடுற வீடியோவை உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் அதில் அடுத்தடுத்து என்ன டிசைன்ஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் அவுட்லைன் போட்டு முடிக்க போகிறேன். மேலே அந்த பட்டர்ஃப்ளையோட ஆண்டனாவுக்கு நான் ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நாம் கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளையோட விங்ஸுக்கு பார்டர் போட்டுட்ருக்கேன். இந்த பீட்ஸை ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணுங்க. இதே மாதிரி போட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த பார் அவுட்லைன் கொடுத்துருங்க. அடுத்தது நான் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஊசியில் 10 to 12 லைன் இருக்கிற மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நாட் போடுங்க. இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இதில் நான் ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது விங்ஸுக்கு நம்ம ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன்.
பாருங்கள், இப்படி தான் ஃபெதர் ஸ்டிச் போடணும். இதுக்கு நான் ராயல் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெதர் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறேன். அடுத்தது லைட் பிங்க் கலர் யூஸ் பண்ணி நான் கீழே விங்ஸ்க்கு லோடிங் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இது ஃபுல்லாக 2 சைடும் நம்ம லோட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ்லாம் முடிஞ்சது. அடுத்தது சென்டரில் அதே பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணி நடுவில் ஃபுல்லாக லோட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ லோட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம பட்டர்ஃப்ளை முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்த எல்லோருக்கும் நன்றி. போனா பொட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வரதை பாருங்கள். தேங்க்யூ.